ஹே மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் ராயல் என்ஃபீல்டில் ஒரு கில்லாடி ட்ரிப் ஆரம்பிக்கிறேன். பெங்களூர்லேருந்து வேலூர் தீர்த்தகிரி சுப்பிரமணியர் கோயில். நீங்க பைக்கோட சவுண்டு கேட்டீங்களா? டக் 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 டக். இதுக்காகத்தான் எல்லாரும் புல்லட் வாங்குறாங்க. ஆனா பெட்ரோல் எவ்வளோ குடிக்குதுன்னு கேட்டா அதுவே ஹாரர் ஸ்டோரி. பெங்களூர் டிராஃபிக்ல சிக்கினா பேஷன்ஸ் தான் ஹெல்மெட் மாதிரி. அப்போ இங்கே ஒவ்வொருத்தருக்கும் டிரைவிங் ரூல்ஸ் தனித்தனியா இருக்கும். ஒருத்தர் இண்டிகேட்டர்ஸ் வைக்காம லெஃப்ட்ல போவார். மற்றவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே பைக் ஓட்டுவார். நம்ம மட்டும்தான் பாவம் கூகுள் மேப்ஸ் சொன்ன மாதிரி போறோம். சிலர் சிக்னல்லவே பைக் நிறுத்திட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க. சிட்டிலோட ரூல்ஸ் நமக்கு கிரீன் சிக்னல் வந்தா கூட அடடா சும்மா ஹைவே வந்தாச்சு, சோலை காற்று முகத்தில் அடிக்குது, இன்ஸ்டன்ட் ஃபில்டர் மாதிரி அழகா காட்டுறது. இங்க பைக் ஓட்டினா நம்ம மனசு ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி ஃபீல் ஆகும். பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் வச்சுட்டு ஸ்லோ மோஷன்ல படம் எடுக்கணும் போல இருக்கு. அடடா, பைக் ஓட்டுறப்போ எப்பவுமே ஒரு ஃபீலிங் வரும். நான் ஜிம்முக்கு போனேன், இதே புல்லட்டை கிக் ஸ்டார்ட் பண்ணினா போதும், 10 டைம்ஸ் ட்ரை பண்ணினா பைசெப்ஸ் டெவலப் ஆகிடும். சரி, ஹோசூருக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப். இங்கே நம்ம தமிழ் கலரா வர ஆரம்பிக்குது. இங்க டீ கடையில கிடைக்கிற சாய் தான் சூப்பர். ஒரு சின்ன கிளாஸ் சாயை குடிச்சா நம்மளோட என்ஜினுக்கு கூட பூஸ்ட் வரும். ஆனா கவனமா இருங்க, சாயை குடிச்சதும் பைக் வேகமா போகும் போல தோன்றும். நம்மளோட புல்லட் எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான். ஆனா பெட்ரோல் போடுறப்போ மட்டும் அது ஏடிஎம் மாதிரி ஃபீல் வரும். எவ்வளவு பணம் எடுத்தாலும் போதாது. நான் ஒவ்வொரு தடவையும் பெட்ரோல் போடும்போது டேங்குக்கு சொல்றேன், அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கோ. அது டேங்க்லே சிரிக்குது போல இருக்கு. இப்போ கிருஷ்ணகிரி வந்தாச்சு. மலை, காடு, பச்சை வயல், சினிமால மாதிரி லொகேஷன். நம்மோட பைக்கோட சவுண்டு எக்கோ ஆகி மலைக்குள் பவுன்ஸ் ஆகுது. சும்மா ரஜினிகாந்த் என்ட்ரி போல சத்தமா ஒரு குரல் கேட்குது, வா மாப்ளை, ஸ்ட்ரிப்க்கு வரலாமா? வாணியம்பாடி வந்ததும் பிரியாணி ஸ்மெல் ஏற்கனவே நம்ம மூக்க தூக்கிக்கிட்டு போகுது. பைக்கே நிறுத்தினா டெய் கம் இன்சைட், பிரியாணி வெயிட்டிங்னு அழைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சாமியாரை முதல்ல சந்திக்கணும், இல்லனா நம்ம சுப்பிரமணியர் சொல்லுவாரு, முதல்ல என்கிட்ட தரிசனம், பிறகு பிரியாணி சமர்ப்பணம். அடடே, வேலூருக்கு நுழைந்ததும் சின்ன பெங்களூர் மாதிரி டிராஃபிக். இங்க ஆட்டோ டிரைவர்ஸுக்கு தனி டேலண்ட் இருக்கு. ஒரு சின்ன கேப் இருந்தாலே ஃபார்முலா 1 போல இன்சர்ட் ஆகிடுவாங்க. நான் கூட டவுட் வந்துச்சு, இவங்க ஆட்டோ ஓட்டுறாங்களா இல்ல ராக்கெட் லான்ச் பண்றாங்களா. ஃபைனலி தீர்த்தகிரி சுப்பிரமணியர் கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த மலை மேல பாய்ந்து நிக்கிற கோபுரம், அந்த சாமியாரிய தரிசனம் சும்மா பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல் டேங்க் மாதிரி. இந்த ட்ரிப்ல காற்று, ஹைவே, சாப்பாடு, காமெடி எல்லாம் இருந்தாலும் இங்க வந்து நமக்கு கிடைக்கிற பீஸ் தான் அல்டிமேட் ஹாப்பினஸ். சரி மக்களே, இதுதான் நம்ம கலக்கலான பைக் ட்ரிப், பெங்களூரிலிருந்து தீர்த்தகிரி சுப்பிரமணியர் சாமி வரை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ட்ரிப்ல இன்னும் கலக்கலா சந்திப்போம். Until then, ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்க, சிரிச்சிட்டு வாழுங்க.